ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலகிரி மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். ஸோ இப்போ இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வாங்க ஏலகிரி மலையே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, நம்ம இப்போ திருப்பத்தூர்லேருந்து நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாமலேரிமுத்தூர் கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்கும், ஜியோ. ஸோ அந்த இடத்தாண்ட வந்திருக்கிறோம். இப்போ அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலத்துக்கு மேலே போனால் தான் கட்டேரி நாற்றமல்லி வழி போகும். ஸோ அந்த பாலம் பார்த்திங்கன்னா என்ன அழகாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. சரி வாங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வெயில் மீடியமாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ளவுட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏலகிரி மலை மேலே ஃபுல்லாக க்ளவுட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். எப்படி சாலிநகர் முனியப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு கிளியர் ஸ்கையாக தான் இருக்குது. திடீர்னு க்ளவுட் பாஸ் ஆகுது. கிளைமேட் எப்படின்னு தெரியல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு ஏலகிரி மலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பைக்கில் 2 பேர் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜோலார்பேட்டிலேருந்து வரன்னு இருக்கிறாரு. கார் எடுத்துகிட்டு, அவரோட ஓன் கார் எடுத்துகிட்டு வரன்னு இருக்கிறாரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரையும் ஜோலார்பேட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் பைக்கில் ஏலகிரி ஹில்ஸ் போகிறோம். அவர் காரில் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அங்கே கிளைமேட் ஏதாச்சும் இன்றைக்கி மழை வர்ற மாதிரி எதனா இருக்குதுன்னு டிவியில் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மழை எதனா வந்துச்சுன்னா நம்ம அவரோட காரில் வந்துடலாம். பைக் வந்து அங்கே என்ன ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போய் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரும் வரணிருக்காரு, கார் எடுத்துகிட்டு வரணிருக்காரு. ஸோ அவரை முடிஞ்சால் நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து அங்கே ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீவாரி பேக்கரியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். ஸோ நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துட்டோம் ஜோலார்பேட்டை ஜங்ஷனு. இந்த சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அவரை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஒரு பேக்கரியில் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து காரில் வந்து மலை ஏறுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் பைக்கில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வரோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இது அப்படியே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரி மலை. ஸோ இப்போ நம்ம எங்கன்னா பொன்னேரி வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அப்படியே கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று வரும், சந்தகிரி ஹோட்டலில். ஸோ அதை தாண்டின உடனே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹோட்டல் தாண்டிங்களா, இந்த ஹோட்டல் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. செக் போஸ்ட்னால் இப்போ உங்களுக்கு வந்து அங்கங்கே பேரிகார்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேரிகார்டு ஆண்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏலகிரி மலை உள்ளே வளையறதுக்கான இடம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். அங்கே வந்து பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்தீங்கனாலே உங்களுக்கு பேரிகார்டு இருக்கும், செக் போஸ்ட் மாதிரி. ஸோ இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் உங்களோட ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மலை ஏறத்துக்கான ரூட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போர்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஏலகிரி மலையில் வந்து அங்கே பார்க்க வேண்டிய என்ன இடம் இருக்கோ, ஸோ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர் பிளேசஸ் எல்லாமே எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலகிரி மலை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் க்ரீனிஷாக தெரியுதுங்களா. ஸோ இந்த மலை வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் எப்படின்னா, இப்போ நம்ம வின்டர் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி சீசன், அந்த மாதிரி நம்ம சீசன்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மலை வந்து ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஜூன், ஜூலை அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுல் க்ரீனிஷாக இருக்குமா ரெயின் டைமில். ஸோ மேலே அந்த மாதிரி மழை இல்லாதப்போ மழை வந்து அப்படியே ப்ரௌன் கலராக தெரியும், காஞ்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அந்த டைமில் வந்து கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபோட்டோஸு பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி மலை அடிவாரம் வந்துட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு மலை பாதையை வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைக்கில் போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, ரோடெல்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இங்கேருந்து எந்தெந்த வளைவெல்லாம் கடந்து எப்படி நம்ம மேலே போகிறதுன்னுட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே பிள்ளையார் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மலை ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஆரன் அடிக்கூடாது. இங்கே உள்ளே வந்து விலங்குகள் இருக்கும். அது இல்லாமல் இங்கே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடில் போர்டில் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணணும், எப்படி இருக்கணுன்ற மாதிரி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வளைவும் பார்த்து கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து எப்படி வந்து எந்தெந்த வளைவு இருக்குது, நம்ம எப்படி நம்ம இங்கே ஏலகிரி மலைக்கு போகிறதுன்னு வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம மேலே போய் அங்கே என்னென்ன பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம ஒன் டே வந்து ஏலகிரி ட்ரிப்பு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பண்ணோன்னா, நீங்கள் இந்த ஏலகிரி மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்பாட்டும் இருக்குது. ஒரு ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வந்தாலுமே இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பிளேசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மலை ஏறும்போதே உங்களுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லா வளைவும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாக மங்கீஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ நம்ம எல்லா வளைவும் ஏற சொல்ல மங்கீஸ் இருந்துகிட்டே தான் இருக்கோம். நம்ம இதை தாண்டி நம்ம அப்படியே வந்து மெல்ல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏலகிரி மலைக்கு மேலே. நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் இதில் போடுறேன் ஒவ்வொரு வளைவும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு வளைவுக்குமே வந்து பாரி, பாரதியார் அந்த மாதிரி ஒவ்வொரு நேம் தான் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு. சில ஏரியாவில் நம்ம ஏறும்போது தான் அங்கே பாறைகள் விழும் பகுதினெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. ஏன்னா அங்கே லைட்டாக மண் சரிவு ஏற்படும், பாறைகள் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த சைடில் போகும்போதே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போகணும் ஃப்ரெண்ட்ஸு. சரி வாங்க நம்ம அடுத்த வளைவுக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஹில்ஸ் ஏற ஏற நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சில்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அதுக்கு முன்ன வந்து நம்ம கீழே வந்து இருந்த அந்த ஹீட் இங்கே இருக்காது. மலை ஏற ஏற நம்மளுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊர் வளைவாக கடந்து போயிட்டே தான் இருக்கிறோம் மேலே. ஸோ ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து இப்படி வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா பலத்த மழை இருக்க வாய்ப்பு இருக்குது, கனமழை அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தெரியல எப்படியும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வருமா வராதான்னு தெரியல. இதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம ஃப்ரெண்டை வந்து கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். சப்போஸ் இன்கேஸ் எதனா ரெயின் வந்துச்சுன்னா நம்ம அவரோட காரில் ஏறி நம்ம அங்கேருந்து இறங்கி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இளங்கோ வளைவு தாண்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மன்னர்கள் பேர் தான் வச்சுருப்பாங்க வளைவுக்கு எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு முக்கால்வாசி நம்ம ஏறி வந்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோஸை. நம்ம ஏறி இந்த இடத்தான கிராஸ் பண்ணி வர சொல்ல நிறைய இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்போ யாரும் சீண்ட வேணாம். ஸோ தலைவர்கள்ன்றது யாரை குறிப்பிட்றோன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான் குறிப்பிட்றேன். இங்கே வந்து குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் எதனா பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டு இருங்க. அங்கே வந்து யாரும் நீங்கள் நின்று அதை சீண்ட வேணாம். ஏன்னா வந்து அது பயந்து நம்மளை தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க இந்த இடத்தாண்ட. ஸோ ஃபுல்லாக மழை ஃபுல்லாக அதுதான் இருக்கும். நீங்கள் இப்போ பாறை வழியில் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், நிறைய இந்த சைட்லலாம் இருக்கும். சைடில் உட்காந்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து தானமாக போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து வியூ பார்க்குற வசதியும் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எங்கேருந்து வியூ பார்க்குறதுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணது வந்து ஔவையார் வளைவு. இது 7வது வளைவு, மலையோட 7வது வளைவு. ஸோ நம்ம இன்னும் நம்ம போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து பாரி வளைவு 8வது வளைவும் கடந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டே தான் இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வீக்கெண்டு கிடையாது. வீக்கெண்டுனா வந்து உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும், பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண ஏலகிரி ஹில்ஸ்க்கு தான் வருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். காரு, பைக் அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து வெனஸ்டேன்றதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் நீங்கள் ரிலாக்ஸாக இங்கே இருந்து இங்கே மலையிலேருந்து வியூவெல்லாம் பார்க்கணுன்னா இந்த ஸ்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே வந்து நல்லா இருக்கலாம். இங்கே வந்து பைக்கோ இல்லை காரோ பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் வியூ பார்க்கறதுக்கு சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து தைல மரத்தோப்பு. இங்கே ஃபுல்லாக வந்து தைல மரம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சப்போஸ் அதிகப்படியான தலைவலி வந்துகிட்டே இருக்கிறவங்களாம் இந்த இடத்தாண்ட வந்தாங்கன்னா இந்த காற்றை வந்து சுவாசிக்கும் போதே ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா உள்ளார வந்து அந்த ஒரு நம்மளுக்கே தெரியாத ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற அந்த உடம்பு வலி, சோர்வு எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச இந்த இடத்த வந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எங்கன்னா பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உங்களுக்கு வியூ பாயிண்ட் காமிச்சு இல்லைங்களா, அந்த வியூ பாயிண்டில் எடுத்த வீடியோஸை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போது அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் இதில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ பாயிண்டில் எடுத்த வீடியோ. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வியூ பாயிண்டில் எடுத்த வீடியோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வீடு இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு வந்து நிலப்பரப்பு இருக்குது, ஸோ எப்படி இருக்குது ஏலகிரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அவங்க எல்லாமே இங்கேருந்து கிளியராக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம மலை மேலே ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு வழியாக எல்லா வளைவும் கடந்து ஏலகிரி மலை மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஐ லவ் ஏலகிரின்னு இருக்கும். ஸோ நம்ம எல்லா வளைவும் கடந்து ஏலகிரி மலை மேலே வந்துட்டோம். இப்போ மலை மேலே இருக்கிற ரோடு தான். இப்போ நம்ம உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டினா உள்ளே நம்ம ஏலகிரி மலைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏலகிரி மலைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து
லேக் வியூ பார்க்கறதுக்கு அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தாலுமே வந்து நம்மளுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை. இன்றைக்கி வந்து வெனஸ்டேன்றதுனால அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இங்கே எல்லாமே வந்து இல்லை சாட்டர்டே சண்டே வந்தால் ஃபுல்லாக க்ரௌடு இருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ அந்த கேட் பார்த்தீங்களா, அந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். ஸோ உங்களுக்கு வந்து லேக் காட்டுறதுக்காக நாங்கள் பேக் சைடு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ அந்த சைடு வந்து இப்போ பேக் சைடு வந்து பார்த்தா எந்த அளவுக்கு வந்து நம்ம லேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்காக தான் பேக் சைடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாமே ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க இந்த இடத்தாண்ட தான். ஸோ அதெல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து அவங்க வந்து கிளாத் வாஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லாமே சும்மா பார்த்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிஷ்ஷிங் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் வந்து எல்லாம் கரை ஒதுங்கி நிற்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்து அந்த வெளிச்சத்துக்கு போகுது. எல்லாருமே ஆளுங்க பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டிங் வந்திருக்காங்க. இன்றைக்குமே ஓரளவுக்கு பீப்புள் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்குது லேக் ஃபுல்லாக. அங்கே வந்து ஒரு செக் டேம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த செக் டேமு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேக் நிறைஞ்சிச்சுன்னா இந்த செக் டேம்லேருந்து தண்ணி வெளியே போகும். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வெளியே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ரெயின் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ரெயின் நல்லா வந்ததுனால ஸோ இந்த லேக் நிறைஞ்சு தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மாடு. மலையில் இருக்கிற மாடுங்க சொல்லுவாங்க, மலை மாடுன்னுவாங்க. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து மாடு வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் ஸோ நம்ம கும்பிட்டு இங்கேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் உள்ள சன்னதி இருக்காரு. நாங்கள் இங்கே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் தான் வந்து ஃபண்டேரா பேட்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அந்த பேட்ஸ் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு ஸோ இங்கே பக்கத்தில் நிலா ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போகலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம இதை எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிலாவூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போகிற வழியில் தான் அங்கே பேட்ஸ் பார்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வரும். இதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் தாண்டி நம்ம இது வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம் நிலாவூருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பசங்க இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வராங்க வெட்னஸ்டேன்றதுனால. ஸோ எல்லாருமே இங்கே வராங்க. இங்கே பக்கத்தில் வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது மலை மேலே. ஸோ இங்கே பீப்புளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து இங்கே முன்ன மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு ஏரியாவில். அதனால் உங்களுக்கு மலை மேலே வந்தாலுமே உங்களுக்கு கீழே என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். முன்ன தான் அந்த ஒரு கிடைக்காத மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஷாப் வச்சுருக்காங்க, எல்லாமே கிடைக்கிது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு இருக்கும். இந்த சர்க்கிளில் எல்லாம் பசங்க தான் ஃபுல்லாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வழியாக தான் நம்ம வந்து அந்த நிலாவூர் போகிறோம் சூசைட் பாயிண்ட்டுக்கு. இது வழியாக தான் நம்ம போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலாவூருக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இங்கே போர்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிலாவூர்னு. ஸோ இந்த நிலாவூருக்குள்ளே வந்துட்டு தான் நம்ம இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். லாஸ்ட்டில் போனால் சூசைட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ அங்கே நம்ம போனோடனே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வெயில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடிக்குது, கண் எதிர் வெயில் அடிக்குது, கண்ணு கூசுது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொங்கல் டைமில் பயங்கர விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் வந்து மாடுகளெல்லாம் அடைச்சி பூஜை பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு டைம் பொங்கல் டைமில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குளம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால குளம் நிறைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து நல்ல ஃபேமஸான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஏலகிரி மலை மேலே முடிஞ்ச இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னே நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே குளத்தில் சுத்தமாக தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மழை பெஞ்சதுனால குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தண்ணி இருக்குது. டைம் ஆனதுனால நாங்கள் இங்கேருந்து நேச்சுரல் பார்க்குக்கு போயிட்டு அங்கேருந்து சாப்பிட போகலான்னு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் புல்கா ரொட்டி வாங்கியிருக்கோம் சாப்பிட. அப்புறம் சிக்கன் பிரியாணி ஒரு எக்கோடு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பார்த்திங்களா எக்கோடு அது ஃபுல்லாக ரைத்தா கத்திரிக்காய் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் சைட் டிஷ் வாங்கியிருக்கோம்.
ஸோ இப்போ வந்து நம்ம மலை மேலே சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ முடிஞ்ச இந்த தாபாவில் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே ஏலகிரி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அங்கே ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வானிலை அறிக்கை இடியமின் சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு திடீர்னு ஏலகிரி மலையில். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டை கார் எடுத்துகிட்டு வர சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ உடனே நாங்கள் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்தோடனே நேச்சுரல் பார்க்லேருந்து வெளியே வந்தோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சடனாக ஹெவி ரெயின் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டோட காரில் ஏறிட்டு நம்ம அவர் கீழே இறங்கிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் வந்து எங்களை திருப்பத்தூரில் வந்து வீட்டாண்டே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அவரோட வந்து காரில் போயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கும் எதுக்கும் எச்சரிக்கையாக வந்து நம்ம மலை ஹில்ஸுக்கு போகும்போதே வந்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹில்ஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.